திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் பழம்பஞ்சுரம். தலம் திருப்புகலூர். காவேரி வடகரை சோழநாடு. பதிகம் 15. பாடல் 3. பாவநாச திருப்பதிகம். மதியம் கண்ணி ஞாயிற்றை மயக்கும். மதியம் கண்ணி ஞாயிற்றை மயக்கம் தீர்க்கும் மருந்தினை. மதியம் கண்ணி ஞாயிற்றை மயக்கம் தீர்க்கும் மருந்தினை. அதிகை மூதூர் அரசனை ஐயாறு அமர்ந்த ஐயனை. அதிகை மூதூர் அரசனை ஐயாறு அமர்ந்த ஐயனை. அதிகை மூரூர் அரசனை ஐயாறு அமர்ந்த ஐயனை. விதியை புகழை வானோர்கள் வேண்டித் தேடும் விளங்கினை. விதியை புகழை வானோர்கள் வேண்டித் தேடும் விளங்கினை. நெதியை ஞானக் கொழுந்தினை. நெதியை ஞானக் கொழுந்தினை நினைந்ததற்கு உள்ளம் நிறைந்ததே. நெதியை ஞானக் கொழுந்தினை நினைந்ததற்கு உள்ளம் நிறைந்ததே. திருச்சிற்றம்பலம். இந்த 3ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த மேற்கூறிய 2 பாடல்களை பல தலங்களுடைய பெருமானை குறிப்பிட்டு அவர் உள்ளம் மகிழ்ந்து நிறைந்து போனதை அந்த மேற்கோள் காட்டுகிறார். இந்த 3ஆம் பாடலில் அவர் நிறைந்து மகிழ்ந்து உள்ளம் நிறைந்திருப்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். சந்திரனை தலையில் மாலையில் அணிந்து சூரியன் போன்று மிகுந்த பிரகாசத்துடன் விளங்குவர் சிவபெருமான் சொல்றார். அறியாமல் மயங்கி கிடக்கும் உயிர்கள் மயக்கத்தை தீர்ப்பவன். அறியாமல் ஆகிய நம்ம அத்துணை உயிர்கள் மயங்கி கிடப்பதை போக்கி மயக்கத்தை போக்கி நம்மை ஆட்கொள்ளும் ஒரு தன்மை உடையவர் சிவபெருமான் சொல்றார். தன்மை அதிகையில் இருக்கும் திரு அதிகை வீரட்டானத்தில் அது இருக்கும் நரகத்தின் அரசனாக இருப்பவனே. திருவையாற்றில் அமர்ந்திருக்கும் இறைவனே. பெரும் புகழினை உடையவன். திருவையாற்றில் அமர்ந்திருக்கும் ஐயாரப்பன் பெரும் புகழினை உடையவனே. ஊழி வினையை ஏற்றவாறு உயிர்களை உடலுக்குள் பொருந்தாதுதல் ஊழியை கருத பாடுபவனை. வானோர்கள் வேண்டி தேடும் சோதியை. அனைத்து செல்வங்களிலும் பெரிய செல்வமாகிய முக்தி செல்வத்தை அளிப்பவனே உடைபவனே. ஞானக் கொழுந்தாக இருப்பவனே. அடியேன் நினைத்தபோது எனது உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்து உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தில் 3ஆம் பாடலோட இதை நிறைவு சொல்கிறார். திருச்சிற்றம்பலம்.